ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழுங்க, வாழவும் விடுங்க. ஓகேவா? வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல நம்பால் சுதர்சனை விட்டா வேற யாரே கிடையாதுங்க. அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, பாம்புக்கு பால் ஊற்றி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக் பாஸ் நல்லாவே பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்துருக்காங்க. பெருசாயிட்ட பேருக்கு நல்லா கொத்துதுங்க. இப்போ நம்பால சொல்றாரு, வாயில சூப்பரா பேசுறாரு, நல்லா வாழைப்பழமானு பேசுவான் மேடம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா நிறைய தில்லுமுழு வேலை தான். வாங்க ஒன்னு ஒன்னா போட்டு காட்டுறேன் பாருங்க. டெக் பாஸ்ன்ற பிராண்டை வளர்த்ததே நான் தான். அழிச்சு ஒண்ணு ஒன்னா செய்வேன். செய்யறத உள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருங்க. சரியா? கவனிச்சு பாருங்க. இந்த ஆள் வந்து ஓகே, இவன் வந்து வேணும்னு தான் செய்யறான் அப்படின்றத அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாழு வாழ விடு. இது பேரு தான் வாழு வாழ விடுவா? சூப்பர் ப்ரோ, வேற லெவல்ல பண்றீங்களே. அழிச்சு விட்டுருவீங்க அப்படின்றீங்களே. அழிக்கிறது பேர் வாழ விடுறது தான். என்ன ப்ரோ புதுசா இருக்கு நீங்க சொல்றது? சூப்பர் ப்ரோ, நல்லா பண்றீங்க, பண்ணுங்க. ஸ்பை வச்சிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. டெக் பாஸ் டீம்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அங்க என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லுவாராம். சூப்பர் ப்ரோ. அந்த ஸ்பைன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்படிப்பட்டவர்னா, வெள்ளம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஈயெல்லாம் அந்த வெள்ளத்து மேல முக்கியம். அடுத்து அந்த வெள்ளம் காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு வெள்ளம் எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த உட்காந்துக்கும். அதே தான் அந்த ஸ்பை. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேருமே இதுமாரி ஆளை வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? நாய்க்கு சோறு போட்டால் கூட அது நன்றி உள்ளதாக இருக்கும். இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அட்டைப்பூச்சி மாதிரி இருந்தால் தான் ஒட்டிக்குவானுங்க, இல்லைனா போயினே இருப்பானுங்க. ரைட்டு, அடுத்தடுத்து என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு வருவோம் வாங்க. நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்க, நாங்கள் வாட்டிக்கு எங்கள் வேலையை செவனேன்னு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு வீடியோ போட்டு எங்கள் லோகோவை போட்டு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ₹1 காயின் வச்சு செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி போட்டு எங்கள் மேலெல்லாம் மண்ணள்ளி போட்டு உங்கள் மேலே பூவாக போட்டு இப்போ வந்து வாழு வாழ விடு டைலாக்கா? சூப்பர். போன வீடியோல நான் ஒன்று சொல்லியிருப்பேன், டெக் பாஸ் மேலே அவங்க மேலே ஒரு 50% தப்பு இருக்குது, சுதர்சன் ப்ரோ உங்கள் மேலே ஒரு 50% தப்பு இருக்குது. இப்படி மாறி மாறி பேசுனீங்கன்னா உங்கள் பேர் தான் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு ஏன் சொல்லியிருப்பேன்னா, 2 பேர் போடுற வீடியோவை நான் ஓரளவுக்கு பார்த்துக்கினே இருந்தேன். ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுவேன். ஆனால் இப்போது டெக் பாஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. நம்ம சுதர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே 80% தப்பு இருக்குது. மணி மைண்டடு, ஒரு கிரிமினல் மைண்டுங்க. மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்காரு. பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவசாலி தான் நம்ம சுதர்சன். நிறைய மூளை இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பேசி ஏமாத்துறது அப்படின்னு சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்காரு நம்ம சுதர்சன் ப்ரோ. நம்ம கார்பரேட்டு, அவர் மிடில் கிளாஸ். உண்மை அது இல்லைங்க. நாங்கள் கார்பரேட்னா அவரும் கார்பரேட் தான். இன்ஜினியரிங் படிக்க வைக்க கூட வசதி இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருந்து கஷ்டப்பட்டு அப்படி இப்படி போராடி தான் இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் கார்பரேட்னா ஒவ்வொரு மாதமும் அவருக்கு நம்ம எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு முருகேஷ். இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு மட்டும். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், செப்டம்பர் மாதம் 15 லட்சம் கொடுத்துருக்கோம், ஆகஸ்ட் மாதம் 13.5 லட்சம் கொடுத்துருக்கோம், ஜூலை மாதம் 18 லட்சம் கொடுத்துருக்கோம், மே அண்ட் ஜூன் 22 லட்சம் கொடுத்துருக்கோம், ஏப்ரல் மாதம் 16 லட்சம் கொடுத்துருக்கோம். இந்த 6 மாதத்தோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.5 லட்சம் பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 6 மாசத்துக்கு 84.5 லட்சம் அவர் வாங்கியிருக்கிறார். என்னது 84 லட்சமா? சுதர்சன் ப்ரோ எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இப்போ அதே வாயில அவங்கள பத்தி குறை சொல்லி பேச எப்படி ப்ரோ உனக்கு மனசு வருது? எனக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் கொடுத்தாலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா இருக்கும். இப்படி 6 மாசத்துக்கு 84 லட்சம் வாங்கியிருக்கீங்க. நீங்க 6 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துருக்கீங்க. எத்தனை லட்சம் வாங்கியிருப்பீங்க? அப்போ உங்களுக்கு 15 கோடி கேட்டதுல தப்பே கிடையாது ப்ரோ. ஏன்னா அவங்க கொடுத்த காசு அவங்க என்னன்னு தெரியும். அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க போல இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கின்னு அதே வாயில அவங்க குத்தம் சொல்லி பேச எப்படி ப்ரோ மனசு வருது? நாய்க்கு சோறு போட்டா கூட அது கடைசி வரைக்கும் நன்றி கூட இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு சோறும் போட்டு காசும் கொடுத்து ஒன்றும் இல்லாதவங்களை இடத்துல உச்சத்துல உட்கார வச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, 84 லட்சமா? அதெல்லாம் நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறோம். கரண்ட் பில்லு அது இது வீட்டு வாடகை லொட்டு லொசுக்கு எல்லாம் போக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000. அந்த 20,000 கழிச்சிருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கணக்கு போட்டா 84 லட்சம். 84 வருஷம் காலத்தோட சம்பளங்க அது. டெக் பாஸ் ப்ரோ என்ன ப்ரோ அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க? உங்களை பற்றி பேசினா ஏதோ காசை கொடுத்து தான் பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு காசை போட்டு விடுங்க ப்ரோ. ₹1 கூட தர மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. காசே வாங்காமல் காசு வாங்கிட்டியா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தாங்க முடியல. வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா தயவு செய்து ஒரு ₹500 அனுப்பி விடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இது வரைக்கும் யூடியூப்லேருந்து ₹1 கூட நான் சம்பாதிக்கல. ஆனால் நம்ம சுதர்சன் ப்ரோ அவருக்கு மட்டும் 84 லட்சத்து 6 மாதத்தில் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. ரைட்டு,
அடுத்து என்னென்ன பேசுறாரு. ஆனா ஒண்ணுங்க, இது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சுன்னு இருக்கிற நம்ம டெக் பாஸா இருக்கட்டும், சுதர்சன் ப்ரோவா இருக்கட்டும், 2 பேருமே கோடியில புரள்றாங்க. நம்ம தான் தெரு கோடியில புரண்டுட்டு இருக்கோம். என்னையும் யூடியூபரெல்லாம் நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்கல. நானும் ஒரு பிச்சைக்காரன் தான், டெய்லி தண்டை சோறுதாங்க. இப்போ இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவர் வாங்கினது மட்டும் இல்லை, எங்களோட பங்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். எங்களோட பங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அவர் ஆசைப்பட்டபடி டெக் பாஸ் ஷுட் பி இன்டர்நேஷனல். எல்லாருமே அப்படிதான் ஆசைப்பட்டோம். டெக் பாஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணமோ அவரே விட்டுட்டு போயிட்டாரு. போனது கூட தப்பு இல்லைங்க. செவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்த எங்களை இந்த மாதிரி எங்கள் லோகோவை போட்டு மாலை போட்டு நெத்தி காசு வச்சு செத்து போ அப்படின்னு மியூசிக்கை போட்டு ஹைப் ஏற்றி நான் டெக் பாஸை தூக்கி எறிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ண வச்சு எங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து வாழுங்க, வாழவும் விடுங்க. இந்த 15 கோடி மேட்டரை இன்னும் தெளிவா சொல்லிடும் முருகேஷ். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோலேயே நம்ம தெளிவாக தான் சொல்லியிருந்தோம். 15 கோடிக்கு அது டெக் பாஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்ததே, அது நீங்கள் சேனலில் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அதை பெருசாக ஹைலைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிலாம் விஷயம் கிடையாது. டெக் பாஸ் சேனல், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நேர்ல சொல்லியிருந்தோம். அது ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேரில் பேசின விஷயத்தெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல, ஸ்பைலாம் வைக்கல. ஒருவேளை உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இப்போ சொல்கிறோம், 15 கோடிக்கு டெக் பாஸ் ஆஃபீஸ், அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து இதவே நீங்கள் ப்ரூஃபாக சுதர்சன் ப்ரோ, உங்களுக்கு திறமை இருக்குது. ஆனால் அதை ஏன் நீங்கள் தப்பான வழியில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சாதாரணமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்ல போகிறாங்களா? இது மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க, 60 லட்சம் பெண்டிங்கில் இருக்கே, 15 கோடி எல்லாம் சொன்னாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, மோசம் போயிட்டேன்னு சொல்லிட்டு பேசி ஒரு டைலாக் இருக்குங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்னால்டோ யாரோ தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பட் என்ன சொன்னாங்கன்னா, பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னால் அது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அது உடனே அட்ட செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் தெரிய வரும். அதேமாரி நெகட்டிவ் வழியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிருக்கீங்க சுதர்சன் ப்ரோ. ஏன்னா இவரை பற்றி நம்ம என்ன பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் உண்மையாகவே இருந்தாலும் சில பேர் ஆமாம் ஒரு தப்பே பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அவருக்கு இப்போது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. என்ன சொன்னாலும் அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு. 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்துச்சு. ஏன் ப்ரோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க, சூப்பர். ஆனால் கடைசியில் முதுகில் குத்தி பெரிய ஆள் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த பிளாக் மார்க்கே உங்களை விட்டு போகாது ப்ரோ. சரி வாங்க அடுத்து என்ன உருட்டி இருக்காருன்னு பார்ப்போம். சரி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு 50% ஷேர் கேட்டால் அனுப்பிடுவாங்க அப்படின்னா அதை மட்டும் கேட்டிருக்க வேண்டியதானே? எதுக்கு 3 டிமாண்ட்ஸ்? அதுவுமே மற்ற 2மே நாங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான டிமாண்ட்ஸ். எதுக்கு? ஒன்று லாங் பிரேக் வேணும், அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், நீங்களே அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. 2வது ஆட்டோமொபைல் சேனல் பண்ணணும், அதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். 3வது 50% ஷேர், அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணல. உங்களோட டேர்ம்ஸ்க்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணலை, அதனால தான் வெளியில் போகிறேன் அப்படின்னு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கீங்க. ஆட்டோமொபைல் பண்ணிடலாம், நீ பிரேக் எடுத்துக்கோ, ஆனால் 50% கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டாங்க. நான் ஒன்று கேட்டேன், அது அந்த ரெக்யர்மெண்ட் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரெக்யர்மெண்ட் சொன்னீங்க, நான் அதை ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு. பட் இப்போ வந்து ஏன் மேனிப்புலேட் பண்ணணும்? சரி, அதை ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லலை? ஏன்னா மக்கள் ஆதரவு கிடைக்காது, சிம்பத்தி கிடைக்காது. இங்க எல்லாமே நாங்க மணி மைண்டட் கார்ப்பரேட் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. ஆனா அவரு வெளியில போகும்போது ஆட்டோமொபைல் சேனல் பண்றேன் அப்படின்னு சொல்லி டெக் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா டெக்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால தான் அவருமே டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டெக் பட்டிஸை விலைக்கு வாங்கின சேனல்னு சொல்றாங்களே. ஆமாங்க, காசு கொடுத்து தானே வாங்கினோம், இல்ல ஹேக் பண்ணியோ இல்ல வேற எதுவும் பண்ணியெல்லாம் எடுக்கல. இது ஒன்றும் தப்பு இல்லையே. எங்களுக்கு அதோட பொட்டன்ஷியல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பொட்டன்ஷியல் தெரிய போய் தான் சேனல்ஸ் பண்ணியிருக்கோம். டெக் படிஸ் மட்டும் இல்லை, டெக் இன்ஃபோ, டெக் பைட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸும் பண்ணியிருக்கிறோம். இது போக வருமானமே வராத சட்ட பஞ்சாயத்து, தற்சார்பு வாழ்வியல் இந்த மாதிரி சேனல்ஸும் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே அவருக்குமே தெரியும். சரி, இந்த டேட்டா எரேஸ் பண்ணீங்களே, அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஹாப்பிலி நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா சேனலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இது இருக்கு. நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் ஏன் ப்ரோ சுதர்சன் ப்ரோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவே கிடையாது? எதுக்கு எல்லாத்தையும் டிலீட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டம்லேருந்து? ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியும், மக்களை ஏமாற்ற முடியும். இந்த விஷயத்தில் எப்படி மக்களை ஏமாத்துறது, என்ன சொல்லி முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியலையோ, ஐடியா கிடைக்கலையோ உங்களுக்கு? இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்காம போயிருப்பீங்க. அந்த கதையில் நமக்கு எதுக்கு? அதே மாதிரி 50% அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டிமாண்டெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இந்த இடத்த கிடையாது ப்ரோ. பச்சை போய் பேசுகிறீங்களா ப்ரோ? வசமாக மாட்டிக்கினீங்க ப்ரோ. நான்
போன வீடியோலே சொல்லியிருப்பேன், இந்த 50% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொன்னால் என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தியா. நான் அப்போ அதை நம்பவே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், 3 டிமாண்ட் எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ அந்த 50% அவங்க ஓகே சொல்லியிருந்தா அங்கே நீங்கள் மக்களை ஏமாற்றி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் பண்ணி தானே இருந்திருப்பீங்க. எல்லாமே பெய்டு வீடியோ தானே இருந்திருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெய்டு வீடியோ தானே எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் ப்ரோ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ தனியாக வந்துட்ட பிறகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன ப்ரோ இது? நான் ஒன்றும் புரியல. இங்கே யார் முட்டாள்? நாங்கள் முட்டாளா இல்லை நீங்கள் புத்திசாலியா இல்லை எங்களை முட்டாள் ஆக்க ட்ரை பண்ணுறீங்களா? போனஸ் கூட உங்களோட அப்ரூவல் இல்லாம இன்க்ரீஸ் பண்ணது கிடையாது. ஆனால் 1 month சேலரின்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றுற மாதிரி ஆயிடும்னு. நியர்லி 2.5 லட்சம் நம்மளுக்குமே செலவு. லாஸ்ட் ஃபியூ மந்தா சீனியர் எடிட்டர் ஒருத்தர் சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு விஜய் கிட்ட சொன்னப்ப கொடுத்துடலாமே அப்படின்னு விஜய் சொன்னாங்க. அப்போ கூட வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே. சரி, துபாய்லாம் போயிட்டு வந்து ஐபோன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அது ஆபீஸோட காசுல தான் வாங்கினது, ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ்ல தான் அவர் போயிட்டு வந்தாரு. அவரோட பர்சனல் மணியில வாங்கின மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரிவ்யூ யூனிட் அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. ரிவ்யூ யூனிட் எல்லாமே ஆஃபீஸ்க்கு சொந்தமானது தானே தவிர அவருக்கு கிடையாது. அவர் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் தான். மந்த் ஆன் மந்த் அவரோட ஷேர் என்னவோ அதை நாங்கள் பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிடுவோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய டிவைஸோ எக்யூப்மெண்ட்டோ எதுக்குமே அவர் சொந்தக்காரர் கிடையாது. நான் வந்து இதில் ஒர்க்கிங் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த PS5 என்னோடது. இப்போ டிவைஸுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து டெக் பாஸ்கே ஓனர்னு சொல்லுவாரா? அதே எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதனால அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. மற்ற 2 வேணா சொல்லுவாரு. சுதர்சன் ப்ரோ PS5 அவருதுன்னு சொல்றாரு. பட் அது அவரோடதே கிடையாதுன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்ற ரீசனும் ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எல்லா டெக் யூடியூபருக்கும் தெரியும், ஒரு கம்பெனி ஒரு பொருளை கொடுக்குதுன்னா அது கம்பெனி தான் சொந்தம், அவருக்கு சொந்தம் கிடையாது. நம்ம சுதர்சனுக்கு அவர் என்னவோ கை காசை போட்டு PS5 வாங்கின மாதிரி எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு பச்சை போய் பேசுறாரு ப்ரோ. சுதர்சன் ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம்? உங்க மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் குத்துருவார் போல இருக்கு. நம்மளை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ பார்த்து இருந்துக்குங்க. கஷ்டப்பட்டு சேனல் ஆரம்பிச்சு ஆல்ரெடி எனக்கு 3 சேனலும் போயிருக்குது, 4வது சேனல். இப்படி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணி 1 மில்லியன் வந்தவங்களுக்கு சேனல் போனால் அந்த வழி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதனால உங்களை பத்தி உண்மையை தான் பேசுறேன். அதனால இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே போனால் நம்ம சுதர்சன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் மிளகா பொடி வச்ச மாதிரி டென்ஷன் ஆகி காப்பிரைட் ஆகி குத்துருவாரு. அவரும் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளரல, இது மாதிரி டக்குன்னு வளர்ந்துருக்காரு. அதாவது சாப்பாடுக்கு கஷ்டப்படுறதுனா சாப்பாடோட அருமை தெரியும். அதேமாரி கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் 3 சேனல் போயிட்டு போனாலும் திருப்பி சேனலை ஓப்பன் பண்ணி பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் நம்ம சுதர்சன் ப்ரோக்கு தெரியுமா தெரியலான்னு தெரில. அதனால் சீக்கிரமாக வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த போன் எல்லாமே சுதர்ஷன்ட்ட தான் நான் வாங்கினேன், அதனால சுதர்ஷன்ட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன், அது நியாயம் தானே அப்படின்றாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில டிவைசஸ்லாம் தருவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இல்லை அந்த டிவைசஸை வாங்கும்போது ஒரு மேனேஜர் இருந்திருப்பார். நீங்கள் அந்த கம்பெனியை வேலையை விட்டு போகும்போது வேறொரு மேனேஜர் இருப்பார். நீங்கள் அந்த ப்ராடக்டை வேலையை விட்டு போகும்போது கம்பெனி கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா, இல்லை மொத எனக்கு அந்த மேனேஜர் தான்ப்பா கொடுத்தாரு, அவர் எங்கே இருக்காரோ அவரை தேடி போய் அவர்கிட்ட கொடுப்பீங்களா? ஆயிட்டு இருக்கு. வீடியோ டெலீட்ல நாங்க சொல்றது உங்களோட அப்ரூவலோட தான் டெலீட் பண்ணோம்னு, நீங்க சொல்றது இல்லைன்னு சொல்றீங்க. சரி, இந்த ஆடியோவை கேளுங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது இல்லைண்ணே, முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ இல்லை அந்த மாதிரி அன்வான்ட் வீடியோன்னு தோணுதோ, நம்ம நாலேஜ் வந்து இது பின்னாடி வந்து தப்பா பேசப்படும் அப்படின்ற மாதிரி தெரியுதோ எல்லாத்தையுமே டெலீட் அல்லது பிரைவேட்ல போட்டு விட்டுருவேன். இந்த குறை இருக்கிற ஒரு 2-3 பழைய வீடியோஸ் வந்து தூக்கிடலாம் நினைக்கிறேன். ஒர்க் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பெட்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, யாரு வீடியோவை டெலீட் பண்ண சொல்றது? அதை விட முருகேஷ் பெய்டு வீடியோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றோம்னு சொல்றாருல, ராத்திரி பகலா நம்ம ஃபோர்ஸ் பண்றோம்னு அவர் போறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாரு? ஆக்சுவலா அக்டோபர் 1 வேலை விட்டு போற மைண்ட் செட்ல இருக்கிறாரு. எங்களுக்கு தெரியாது, அதை போன வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 30 9:30க்கு மேலே, அதாவது நைட்டு, அந்த டைமில் கூட வேற ஏதாவது பெய்ட் வீடியோ இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாரு. ஏன் அந்த டைமில் ஒரு ஆர்கானிக் வீடியோ பண்ண வேண்டியதானே? இதுலேருந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. என்ன வீடியோலாம் இருக்குதோ அதை அவரே ஒத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆர்கானிக் பண்ணால் லாபம் இல்லையே, பெய்டு வீடியோ பண்ணாதானே அவருக்கு லாபம். எதெல்லாம் பெய்டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி வட்டம் போட்டு காமிச்சிங்களே, ஒருவேளை 50%க்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தா இந்த பெய்டு வீடியோஸ் இனி வரப்போற எல்லா பெய்டு வீடியோஸுமே நீங்க தானே பண்ணியிருப்பீங்க.
ஏன் ப்ரோ சுதர்சன் ப்ரோ எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு பொய்ய சொல்லிட்டு நிம்மதியா தூங்குறீங்க? தெரில ப்ரோ எனக்கு சுத்தமா. ஏன்னா அவங்க கிட்ட 6 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருக்கீங்க, கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு? ஏன் ப்ரோ பெய்டு வீடியோ பண்ண சொல்றது நீங்க தான், வீடியோவை டிலீட் பண்ண சொல்றது நீங்க தான், மற்றவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காதீங்க அதிகமான்னு சொல்றதும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். ஆனா பச்சையா பொய்ய மட்டும் சூப்பரா பண்றீங்க சொல்றீங்க. அது இல்லாம என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது அதை நான் போட்டிருக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம சுதர்சன் ப்ரோ. இப்படி சொல்றவங்கள மட்டும் எப்பயுமே நம்பாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் அது யாரா இருந்தாலும் சரிதான், உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க பாத்தீங்களா? அதையே தான் நம்ம சுதர்சன் ப்ரோ அங்கேயும் சொல்லியிருக்காரு. இவரு மட்டும் இல்ல, நிறைய பேர் யாருன்னா உங்ககிட்ட அது மாதிரி சொன்னா அவன் தான் முதல்ல வெளியே போவான். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு தெரியுதுங்க, அவரும் சம்பாதிக்கிறாங்க, இவங்களும் சம்பாதிக்கிறாங்க. பாக்குற நம்ம தான் எதுக்குமே ஒன்னுத்துக்கும் இல்லாம இருக்குங்க. இது வரைக்கும் யூடியூப்ல நான் ₹1 கூட சம்பாதிக்கல, 3 சேனல் போயிருக்கு. ஓகே, இது கூட இருக்குமா இல்லையான்னு தெரியல. நம்ம சுதர்சன் ப்ரோவை பத்தி தாறுமாறா பேசியிருக்கோம். பார்க்கலாம், அடுத்த வீடியோல நம்ம சேனல் இருந்தா போடுறேங்க.